கேட்கறது பார்ட் டூக்கு எதை கேட்பான், பார்ட் ஒன்னுக்கு எதை கேட்பான்னு சொல்லி தந்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நான் சொல்லி தர மாதிரியே படிங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, சரி நீங்க சொல்ற மெத்தட்ல தான் நான் படிக்கிறேன், ஆனா பாஸ் பேப்பர் 5 வருஷம் செஞ்சேன். சரியா சார்? எனக்கு 5 வருஷம் நீங்க சொன்னதுக்குள்ள தான் சார் கேள்வி கேட்கிறான். உண்மைதான், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி எல்லாரும் செய்தால் எல்லோருக்கும் ஏ கன்ஃபார்ம். எதை பார்ட் டூக்கு படிக்கணும், எதை எம்சிக்கு படிக்கணும்னு சொல்லி தந்தேன். விளங்குதாமா? அதான் நான் செய்யக்கூடிய கிளாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போறது தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சந்தைப்படுத்தல், ஒன்றிணைந்த சந்தைப்படுத்தல். ஓகே, நான் ஜூம் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே, இப்ப இதுல தான் பார்க்க ஒன்றிணைந்த சந்தைப்படுத்தல் எனக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, ஒன்றிணைந்த சந்தைப்படுத்தல் என்ன கரண்ட் சொன்னாமா, என்னன்னு சொன்னால் இது எம்சிக்யூ கேட்பான். எப்படின்னா, இது எந்த சந்தைப்படுத்தலுக்குள்ள உள்ளடங்கும்? விளங்குதா? என்ன கருவுக்குள்ள உள்ளடங்கும், அதான் கேட்பான். இப்ப எம்சிக்யூல நான் காட்டுவேன், உங்களுக்கு படிச்சு தந்து பூரா காட்டுவேன். என்ன சார் படிச்சு தந்தீங்க, எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்கான். அவ பாருங்க, சந்தைப்படுத்தல் கலவையின் மாறிகள் 4Psனா தெரியும். பிரைஸ், இடம், மேம்படுத்தல், அதை நான் பின்னுக்கு படிச்சு தருவேன். 4Ps. ஓகே, இலக்கு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுதான் இதன் நோக்கம். மார்க் பண்ணுங்க. இது என்ன நோக்கம்? வாடிக்கையாளர்களின் திருப்தியை பூரணப்படுத்துவதுதான் இதன் நோக்கம். ஓகே, அடுத்தது சகல முகாமை மற்றும் ஊழியர்ட கர்மத்தை மேற்கொள்றது உங்களுடைய நோக்கம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க என்ன செய்வாங்க? ஊழியர்கள் மற்றும் முகாமையாளர்களை அதிகமாக ஒருங்கிணைத்தல் உங்களுடைய நோக்கம். அடுத்தது வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதும் இவங்களோட நோக்கம். அந்த ஷார்ட் நோட் அதை பக்கத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நோட்ஸை பார்க்க வேணாம், லாஸ்ட்ல நோட்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், குழம்பும். ஓகே, அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உள்ளக சந்தைப்படுத்தல். உள்ளகம் என்ன? இன்டர்னல் அண்ட் இந்த பாருங்க, இன்டர்னல் மார்க்கெட்டிங் கன்செப்ட். உள்ளக ரீதியாக. ஓகே, வணிக நிறுவனத்தில் ஈடுபடுகின்ற சகல ஊழியர் இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சகல ஊழியரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நிறுவன ரீதியா உள்ளுக்க முகாமையாளர் இருப்பாங்க, ஊழியர் இருப்பாங்க, அதே மாதிரி நிர்வாக ஆபீசர், நிர்வாக அலுவலகர் இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட ஒத்துழைப்பு ரீதியாகவும் ஒன்றிணைஞ்சி அகரீதியான சந்தைப்படுத்தலை குறிக்கும். அதாவது நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஊழியர் மற்றும் முகாமையாளர் மற்றும் நிர்வாக நிர்வாக முகாமையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அகரீதியாக உள்ளக ரீதியாக செயற்படுவாங்க. அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சகலரும் பொருத்தமான கோட்பாடு பயன்படுத்தப்படும். உள்ளக ரீதியா நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அனைவரும் பொருந்தி கொண்டாதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததுமா நான் சொல்றேன், செயற்திறன் சந்தைப்படுத்தல், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். மறுபடியும் சொல்லுங்க சார், என்ன மார்க் பண்ணி? ஓகேம்மா, சொல்றேன், இதுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஊழியர் மற்றும் முகாமையாளர்களே மாத்திரம் இவங்க, அதாவது ஊழியர்கள் மற்றும் முகாமையாளர்கள் பயன்படுத்தும் ஒரு கோட்பாடாகும் உள்ளக ரீதியாக. அடுத்தது எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்னன்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாமா, ஆக்க ரீதியான தகவல்களை மட்டும்தான் எடுப்பாங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய நிறுவனத்துக்குள்ள. அதை எழுதி கொள்ளுங்க. ஆக்க ரீதியான தகவல்களை மாத்திரமே நடைமுறைப்படுத்துவர் உள்ளக சந்தைப்படுத்தல் என்ன கருவாகும். ஓகே, 2 பாயிண்ட் சொன்ன, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதை சொல்றேன், உங்கள்கிட்ட ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்து வச்சுக்குள்ள சொன்னேன் ஏற்கனவே. நம்மளுக்கு டைம் போகுது, இங்க 6 மணியா போகுது, 1 ஹவரா போகுது கிளாஸ். ஓகே, அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், செயற்திறன் சந்தைப்படுத்தல் என்ன கரு. ஸ்டூடெண்ட்ஸ், சந்தைப்படுத்தல் வேலை திட்டம் செயல்முறை தயாரிக்கும் பொழுது அதனை நடைமுறைப்படுத்துவது சமூக பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. செயற்திறன் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட்னா சமூகம் மற்றும் விழுமியம். ஓகே, சமூகம் மற்றும் விழுமியம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. செயற்திறன் சந்தைப்படுத்தல் என்ன கருன்றது ஸ்டூடெண்ட்ஸ், சமூகம் மற்றும் ஒழுக்க விழுமியங்கள் சூழல் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். அவ்வளவுதான். ஓகே, ஒழுக்க விழுமியம் அதாவது ஒழுக்க நெறி கோவை, எத்திக்ஸ். ஓகே, புரோட்டோகால்,
அது சொல்லுவாங்க அப்படித்தானே, புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகே, 4 பாயிண்ட்ல முக்கியமான கன்செப்ட் சொல்லிட்டேன். இவ்வளவுதான். இதுல அவ்வளவு பார்க்க தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்னேனம்மா இப்ப. ஓகே, சிஃப்ரா கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, ரெக்கார்டை பார்த்து கொள்ளுங்க, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை. அதில் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இல்லாட்டி குரூப்ல போட்டு விடுங்க, ஒரு ஆள் நல்ல ஷார்ட் நோட் எடுத்தால் நான் போட்டு விடுறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. அஹ், இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னோமா ஸ்டூடெண்ட்ஸ், சந்தை துண்டமாக்கல் ஹெடிங் இருக்கு. சந்தை துண்டமாக்கல்னா என்ன? சந்தை துண்டமாக்கல் வரைவிலக்கணம் கேட்டிருக்கான் பாஸ் பேப்பர்ல 2-3 வருஷம் தொடர்ச்சியா கேட்பான். சந்தை துண்டமாக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கீங்க தானேம்மா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு சோப் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு கடை இருக்கும், பிராண்ட். நான் ஒவ்வொரு பெருநாளைக்கும் இதை தவிர வேறு இடத்துல ஒரு இடமும் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஏன்டா எனக்கு இதான் முக்கியம், இதான் எனக்கு பிராண்டை பதிச்சது, அந்த ஞாபகம் முன்னு வச்சிருப்பீங்க. அப்ப அவங்க ஏன் உங்களை அப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களோட மனசை கவர்ந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்க சந்தையை துண்டமாக்கி இருக்காங்க. அதாவது பாருங்க, கேர்ள்ஸுக்கு மட்டும் ட்ரெஸ் போடுற ஒரு ஷாப், பாய்ஸுக்கு மட்டும் ஒரு ஷாப். அதே மாதிரி உதாரணமாக இப்ப மிஷின் இயந்திரத்துக்கு மட்டும் ஒரு ஷாப். அனைத்தையும் உள்ளடங்காம தனித்தனியாக துண்டமாக்கி வேறுபடுத்தி இனங்காணுவாங்க. அப்போ வாடிக்கையாளர்களுக்கு அது ஒரு ஈஸி. ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த கடைக்கு போயிடுவாங்க. அந்த சோப் வைத்து அதற்குரிய பொருளை அவங்க வாங்கி வந்துருவாங்க, கொள்வனவு செஞ்சிருவாங்க. அப்ப அது என்ன எவ்வளவு நன்மைன்னு பாருங்க. இப்போ பாய்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்டா, பாய்ஸ் ஷாப்புக்கு போனா அங்க என்ன கடினமான விடயம் இருக்கு? கேர்ள்ஸ்ல ட்ரெஸ் இருக்கும், அதை தாண்டி போகணுமா? எல்லாம் பாய்ஸ்ல தான் இருக்கும். அதான் கான்செப்ட். ஓகே, அப்ப நம்ம நோட்ஸை ரீட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். பண்புகளை கொண்ட முழுமையான சந்தையினை பாருங்க. பண்புகள் கொண்ட ஒரு சந்தைக்கு பண்பு இருக்கும். ஓகே, அதை கொண்ட ஒத்த பண்பு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? பாய்ஸ் கடை மட்டும் அல்லது கேர்ள்ஸ் கடை மட்டும் குழுக்களாக வகைப்படுத்தி அப்படின்டா அதை மட்டும், அதாவது பாய்ஸ் அதை மற்றும் ஒன்றாக வகைப்படுத்தி வேறுபடுத்துவதே சந்தை துண்டமாக்கலாகும். சாரி, இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். இதுல சந்தை துண்டமாக்கல்ட அடிப்படை இது எப்படி கேட்பான்டா? ஸ்ட்ரக்சருக்கு 40 தொடக்கம் 50 கேள்வியில கேட்டாலும் கேட்பான். சந்தை துண்டமாக்கலின் அடிப்படைன்னா என்ன? என்னன்னு கேட்க மாட்டான். அடிப்படைகள் என்ன? அது குளோபல் ரீதியாக இருக்கும். உதாரணமா பாருங்க, சர்வதேச ரீதியாக இருக்கும். அப்படின்னா சர்வதேச ரீதியாக தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க இந்தியாவுக்கு போறீங்கன்னு சொன்னா, இந்தியாவில் ட்ரெஸ் பீஸ் எடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னா, அங்க உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் உள்ளடங்கலாக இல்லாம தனிப்பட்ட ரீதியாக ட்ரெஸ் ட்ரெஸ் ஷாப் மற்றும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருப்பான் ஹோல்சேல்காரன். அப்ப அவனுக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? அந்த ஷாப்புக்கு போனா ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வரதே உங்களோட நோக்கம். அப்ப அதோட அடிப்படை பூகோள ரீதியானது. சமூகவியல் ரீதியானது எவ்வாறு இருக்கும்? சொசைட்டி ரீதியாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். உளவியல் ரீதின்னு என்ன சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ரீதியாக காரணம்னு சொன்னா உங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, நான் அந்த தனிப்பட்ட ரீதியாக பாய்ஸ் ஷாப்புக்கு அல்லது கேர்ள்ஸ் ஷாப்புக்கு போன்னு சொன்னால் உடனடியாக கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். நடத்தை ரீதின்னு சொன்னா நடைமுறைக்கு சாத்தியமானதாக ஒரு காரணியாக இருக்கும். இதை நாளையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ட்ரெட் மார்க் பண்ணி சந்தை துண்டமாக்கல் என்ன, அடிப்படைகள் என்னன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பீடா போறேன். சந்தை துண்டமாக்கல் அடிப்படை இது எம்சிக்யூல கேட்பான். எப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 1 தொடக்கம் 30 இருக்கக்கூடிய கேள்வி கேட்பான். இதுக்குள்ள கேட்கிறேன்டா, பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய அடிப்படை ரீதியான காரணிக்குள் உள்ளடங்கக்கூடிய விடயம் அல்லது சமூக ரீதியான காரணிக்குள் உள்ளடங்க வேண்டிய விடயம், உளவியல் ரீதியான அடிப்படையான விடயம், நடத்தை ரீதியான உள்ளடங்க வேண்டிய விடயம். இத மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. எம்சிக்யூல கேட்பான். ஓகே. ஓ எஸ் எஸ், 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இதை கேட்டிருக்கான். குட். சந்தை துண்டமாக்கல் அது அடிப்படை. அப்ப கேள்வி கேட்டிருக்கான்னு சொன்னா அப்ப நான் அதான் படிச்சு தரது தான் கேள்விக்குள்ள வரும். கேள்வி போன வருஷம் கேட்டேன்னு சொன்னா இந்த வருஷம் கேட்க மாட்டான்ல ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களோட ஆன்சரை பிழையா எழுதுறீங்கன்னு சொன்னா அந்த கேள்வியை தூக்கி அடுத்த வருஷம் அப்படியே போடுவான். ஏன்னா பிள்ளைகள் செஞ்சதெல்லாம் பிழைய ஸ்டூடெண்ட்ஸ். விளங்குதா? அப்ப 2024 எக்கனாமிக்ஸ்ல உற்பத்தியாளன் மிகையோ நுகர்வுண்மையின கேட்டிருந்தான் வரைவிலக்கணம். அதை 2025லயும் போட்டிருந்தான். அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும்? போன வருஷம் வந்து இந்த வருஷம் வராதண்டா விளங்கணும் இல்ல. எல்லா நோட்ஸும் கிளியரா இருக்கணும். 2025 பேப்பரையும் ஃபுல்லா செய்யுங்க.
ஓகே. அப்ப அடுத்தது பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்பீடா போகணும். நுகர்வோன் சந்தை துண்டமாக்கல் பயன்படுத்தும் அடிப்படை. நுகர்வோன் சந்தைப்படுத்தல் துண்டமாக்கல் பயன்படுத்தும் என்ற அதாவது மஸ்டா. ஓகே. சந்தை துண்டமாக்கலின் தேவைப்பாடு. இது எக்ஸாமுக்கு இந்த முறை கைட் பண்றதுக்கு 90% மூலம் வாக்கு மூலம் இருக்கலாம். அதாவது 40 தொடக்கம் 50 பாயிண்ட்ஸ் எழுதக்கூடியத அல்லது அங்கே பாட்டுல போடுவான். அளவிடக்கூடியதா மெஷரபிள் அளவிடக்கூடியதா இருக்கணும். பயனுறுதி அல்லது வினைத்திறன் கொண்ட சந்தை துண்டமாக்கல் பின்னொரு தேவைப்பாடுகள் காணப்படணும். இப்ப சந்தை துண்டமாக்கல் பயனுறுதி விளைதிறன் எஃபிசியன்சி, அதாவது நல்ல ஒரு வினைத்திறன் இருக்கணும். அப்படின்னு சொன்னா அளவிடக்கூடியதாக இருக்கணுமா? இப்ப சந்தையில போய் நீங்க ஒரு துண்டமாக்கல் அளவிடக்கூடியதாக இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு வினைத்திறனாக இருக்கும். அடுத்தது அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை, பிரவேசிக்கக்கூடிய தன்மை. அடையிறதும் ஒண்ணு, பிரவேசிக்கிறதும் ஒண்ணு, பயன்படுத்துறதும் ஒண்ணு. பிசினஸ் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் இல்ல, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பயன்படுத்துறதும் இதுக்குள்ள வரும். அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை. ஓகே. அப்ப அவங்க வினைத்திறனை கொண்ட துண்டமாக்கல்னு சொன்னா அவங்க அடைந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். அடுத்தது தேவையான வினை கொண்டிருக்கணும். இப்ப எல்லோரும் சந்தையில போய் எல்லாத்தையும் வாங்குவாங்களாம். தேவையான அளவினை மட்டும்தான் அவங்க கொள்ளுவாங்க. விருப்பம் வரையறுக்கப்பட்டது தான், ஆனா தேவை வரையறுக்கப்பட்டது. அப்ப தேவையான அளவினை மட்டுமே கொண்டிருப்பாங்க. ஓகே. அடுத்தது வேறுபடுத்தினம் காணக்கூடியதாக இருப்பாங்க. அப்ப வேறுபடுத்தினம் காணக்கூடியதுண்டா சந்தை துண்டமாக்கல் அடிப்படை தேவைப்பாடுல பயனுறுதி இல்ல. அவங்களுக்குரிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க இதன் என்ன பாய்ஸுக்குரிய கடை ஷாப் இங்க தான் நான் கொள்வனவு செய்ய போகணும் தொடர்ச்சியாக சொல்லி வேறுபடுத்தினம் காணுவாங்க. ஓகே. அதான் செயற்படுத்தக்கூடியதா இருக்கணும். செயற்படுத்துதுன்னா அவங்களுக்கு ஓகே, இது எல்லாம் கம்ஃபர்டபுள். ஓகே. அப்ப அதை செயல்படுத்தக்கூடியதாக இருப்பாங்க. இதை 5 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க போதும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் இதன் முக்கியமான பாயிண்ட் இந்த மாதிரி கேள்விக்கு கேட்பான். நீங்க இதை மார்க் பண்ணி நல்லா 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு இறைவன் வரக்கத் புரியட்டும். நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சந்தை துண்டமாக்கலின் பயன்கள் எழுதி விட்டு அல்லது நன்மை அல்லது முக்கியத்துவம் அல்லது சந்தை துண்டமாக்கல் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு நன்மை, இது அவ்வளவு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப கேட்பான், இப்ப தேவினி என்பவர் சந்தை ரீதியாக சந்தை துண்டமாக்கல் ரீதியாக மேற்கொள்ளும் செயற்பாடு ரீதியாக ஏற்படக்கூடிய அவருக்கு நன்மை அல்லது பயன் கேட்பான். அப்ப நீங்க தேவினிக்குன்னு சொல்லி மேல இருக்கக்கூடிய பாயிண்ட வச்சு பாயிண்ட் ஆஃப்ல நார்மல் ஆன்சரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வெட்டிப்படும். அப்ப நீங்க சந்தை துண்டமாக்கல்ற பயன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரிப்பீட் சொல்றேன். சந்தை துண்டமாக்கலின் பயன் அல்லது நன்மை அல்லது முக்கியத்துவம் எழுதி கொள்ளுங்க. நன்மை அல்லது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்போ ஒரு ஆளோட நேமை வச்சு கேட்பான். அப்ப பாருங்கம்மா, இதுல முக்கியமானதை மட்டும் டீப்பா பார்த்துட்டு போவோம். அடுத்ததுக்கு போவோம். முழுமையான சந்தையினையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் சந்தை தொடர்பான சிறந்த விளக்கம் ஒன்றை. இப்ப சந்தை தொடர்பாக முழுமையான விளக்கத்தை பெறணும்டா சந்தைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட்ல விடணும், மார்க்கெட்ல பூரணும், மார்க்கெட்ல போய் அதை அனலைஸ் பண்ணணும். அப்ப அனலைஸ் பண்ணித்தான் சந்தை தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் அதை சொல்றது. பொருத்தமான மற்றும் பாருங்க, பொருத்தமான மற்றும் காலத்திற்கேற்றதுமான சந்தர்ப்பங்களை இனம் காண முடிதல். ஓகேமா? அப்ப பொருத்தமான மற்றும் காலத்திற்கு சந்தர்ப்பம்டா. இப்ப சந்தை துண்டமாக்கல்னு சொன்னா அவங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவும் காலத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கணும். சும்மா பொருந்தக்கூடியது இல்லை. இப்ப ஹஜ்ஜி பெருநாளுக்கு வந்தா ஹஜ்ஜி பெருநாளைக்கு அவங்களுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கணும். நோன்பு பெருநாளைக்கு வந்தா நோன்பு பெருநாளைக்கு பொருந்தக்கூடியதா இருக்கணும். அதான் இதனுடைய முக்கியத்துவம். அடுத்தது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நிறுவனம் காணப்படும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் வினைத்திறன். இதை நீங்க ஷோர்ட்டா மார்க் பண்ணிக்கொள்றேன். நான் சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்கம்மா. நிறுவனம் எழுதி கொள்ளுங்க. நிறுவனத்தில் காணப்படும் வளம் வினைத்திறன் மற்றும் பயனுறுதியாக பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே. நீங்க வரையறுக்கப்பட்ட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டு பயன்பட வேணாம். சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. நிறுவனத்தில் காணப்படும் வளம் வினைத்திறன் மற்றும் பயனுறுதியை கொண்டிருக்க வேண்டும். நிறுவனத்தில் காணப்படும் வளம் பயனுறுதி மற்றும் வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும்.
ஓகே. இப்ப நான் உங்களுக்கு 4 5 தர சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே. அவ்வளவுதான். அடுத்தது இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சந்தைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தை துண்டமாக்குனா இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப பாருங்க, சந்தை துண்டமாக்குனா இவங்க நிறைய ட்ரெஸ் இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் இருக்கு. பாய்ஸ்ட ஸ்லிப்பரும் தேடணும், கேர்ள்ஸ்ட ஸ்லிப்பரும் தேடணும், அவங்களுக்குரிய பொருளை அவங்க தேடணும். அப்படி தேடுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தானே. அப்ப சந்தையை துண்டமாக்குனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேடணுமா? பாய்ஸுக்கு மட்டும்தான் உடுப்பு இருக்கும். அப்ப அந்த நிகழ்ச்சி திட்டங்களை பாருங்க. நாலாவது கடைசி லாஸ்ட் பாயிண்ட், நிகழ்ச்சி திட்டங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அப்ப கன்செப்ட் ஈஸி, ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்திக் கொள்ளவா நாம். என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிஏ எதிர்பார்க்க மாட்டேன். உங்களுக்கு நான் வினைத்திறனாக ஒவ்வொரு நைட்டும் நான் நைட்ல எல்லாம் 2 மணிக்கு தூங்குனதே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். 2 மணிக்கு நான் உங்களை பொருட்படுத்துறதுக்கு பின்னால 2 மணிக்கு எழும்பி முதல் பேப்பர் எடுத்து நான் கிட்டத்தட்ட பேப்பர் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை இல்லாத பேப்பர் நான் படிக்கும் பொழுது செஞ்சிருப்பேன். அப்ப உங்களுக்காக பேப்பர் அனலைஸ் பண்ணி எதை கேள்விக்கு எடுப்பான்னு சொல்லி எனக்கு சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கேட்கும் நினைக்கிறேன். ஓகே. கோல் ஒன்று வந்துட்டு சாரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நீங்க நினைச்சு கொள்ளணும், உங்களுக்காக 2 மணிக்கெல்லாம் தூங்குனதே இல்லை. நான் படிச்சுட்டு தூங்குறதும் 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் 11 மணிக்கு பிறகு படிச்சு ஏன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கெட்டிக்காராக்கள்னு சொல்லுவேன். ஆனா அப்படி எடுக்க இயலாம். ஐலண்ட் ரேங்க் அடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எடுத்திருந்தாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க என்னையும் எடுத்துக்கொள்ளுங்க, என்னையும் எடுக்க தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஐலண்ட் ரேங்க் அடிச்சாங்கள பாப்போம் நம்ம. அவங்க என்ன சொன்னாங்க? நான் 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன், 4 மணி சுபகு கிளம்பி படிப்பேன். அப்ப அவங்களோட ரிவ்யூ, அவங்களோட ஒரு ஃபீட்பேக்கே போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு. அப்ப நம்ம என்னத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நைட் ஃபுல்லா இருந்து படிப்பான்? அப்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நைட் ஃபுல்லா படிக்காதீங்க. நான் இப்ப உங்களுக்காக பேப்பர் எடுக்கிறதுக்காகத்தான் 2 மணி வரையும் இருந்திருப்பேன். அந்த டைம்ல நிறைய பேர் டவுட் கேட்டு போடுறாங்க. 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். அந்த டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இலக்கு சந்தை. நான் சொன்னேன் தானே இலக்கு சந்தை, டார்கெட் மார்க்கெட். ஓகே. டார்கெட் மார்க்கெட் என்னன்னு பார்ப்போம். இலக்கு சந்தையின் வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டாலும் கேட்பான். மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கம்மா. இலக்கு சந்தைன்னு என்ன? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இலக்கு சந்தைண்டமா ஒரு பண்பு இருக்கணும். நான் இதைத்தான் மார்க்கெட் பண்ண போறேன். வாடிக்கையாளருக்கு இதை உதாரணமா பாருங்க. நான் உதாரணமா எந்த சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட் நம்மட எண்டல்ல உங்களோட நம்மட சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட் இருக்குதானே, இதை வச்சு நம்ம பேசுவோம். இப்ப நான் சிஎஃப்ஐ இருக்குதானம்மா, இதை வச்சு வாடிக்கையாளரோட டார்கெட் இலக்கு சந்தைப்படுத்தணும். வாடிக்கையாளருக்கு என்ன கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தரணும், இதான் உண்மை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நான் என்ன தரணும், உங்களுக்கு என்னத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க, கவனம், மிகவும் ஈர்ப்புத்தன்மை, அணுவளவாக நீங்க ஈர்ப்பு பார்ப்பீங்க. சரி, நல்லா படிப்பிக்கிறாரா, அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் விளங்கும். அப்ப நீங்க நினைக்கணுமா இலக்கு சந்தை என்னன்னு சொன்னா, அப்ப வரைவிலக்கணம் சொல்றேன் பாருங்க. பண்புகளுடன் கொண்ட வாடிக்கையாளர்கள், நம்மள தான் சொல்றேன் பாருங்க. வாடிக்கையாளர் ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன். வாடிக்கையாளர்கள் இனம் கண்டு அவர்கள் நிறுவனத்திற்கு, சிஎஃப்ஐ நிறுவனம் நான் அமைச்சு கொள்ளுங்க, ஈர்ப்புத்தன்மையுடன் இலாபத்தன்மையாகவும் சேவை செய்யக்கூடிய சந்தை பங்கு. அப்ப உங்களுக்கு படிச்சு தரணும் குவாலிட்டியா. படிச்சு தந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மனப்பாங்கு வரும். அப்ப அதுல என்ன உருவாகுதுன்னு சொன்னா, டார்கெட் மார்க்கெட், இலக்கு சந்தை, இதான் வரைவிலக்கணம். அப்ப நீங்க வரைவிலக்கணத்தை பாடமாக்கி கொள்ளுங்க வச்ச கான்செப்டை வச்சு. ஓகே. ஈர்ப்புத்தன்மை, வாடிக்கையாளர் ஈர்க்கணும். அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க. அதாவது டுடே 50 யூனிட்ஸ், உதாரணமாக ஒரு 50 யூனிட் நான் உற்பத்தி செய்யணும்னு சொல்லி இலக்கு வச்சாங்கண்டா, அதான் சாரி, மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சாங்கண்டா, 50 பேருக்கு விளங்குற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சாங்கண்டா, அதுக்கு வினைத்திறனாக செயற்பட்டே ஆகணும். இல்லாட்டி அவங்களுக்கு ப்ரெஷர். இன்னைக்கு 50 பேர் மார்க்கெட் டார்கெட் வச்சேன், ஆனால் மார்க்கெட் பண்ணி படல. அப்போ வாடிக்கையாளர்களை மிகவும் ஈர்ப்புத்தன்மையுடன் இலாபத்தன்மையும் சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கணும். அதை மார்க் பண்ணி கொள்ளுங்கம்மா. அவ்வளவுதான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதுதான் சந்தையில் நிலைப்படுத்தல். மார்க் பண்ணி கொடுங்க. சந்தையில் நிலைப்படுத்தல், பொசிஷன். ஓகே. அப்ப இதுல இருக்கக்கூடியதுமா
இது சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. நார்மல்டா எக்ஸாமுக்கு வராதுன்னு சொல்ல மாட்டேன். நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா பாடமாக்கி கொள்ளுங்க. இதையும் பொருளொன்று அல்லது சேவை ஒன்று தொடர்பாக நுகர்வோன் மனதில் சாதகமாக ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, படிச்சு தரது சார், படிச்சுட்டு பேப்பருக்கு போறாரு, பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்வியை செய்யறாரு, எங்களுக்காக பேப்பர் அனலைஸ் பண்ணி, முதல் பேப்பர் அனலைஸ் பண்ணி, எத்தனை பேரோட பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி 2026க்கு இதான் கேள்வி வரும்னு சொல்றாரு. உங்களுக்கு நான் சொன்னதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு வரும், சேர் நல்லா செய்யறாரு. அப்ப நான் எனக்கு அப்ப உங்களுக்கு என்ன என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அது விளங்கும், உங்களுக்கு என்ன விளங்குது இதுல? அப்ப விளங்கணும், நிலைப்படுத்தணும், அதாவது மனப்பாங்கொன்னு சாதமாக கட்டி எழுப்பணும். அதை கட்டி எழுப்பணும் இலகுவான விடயம் அல்ல. நான் இரவு பகலாக முழிக்கணும், உங்களுக்காக நோட்ஸை திரட்டணும், உங்களுக்காக பேப்பர் அனலைஸ் பண்ணணும். அதான் உங்களுக்கு நிலைப்படுத்துறதுக்கு தான் நான் செயற்படுறேன். அதான் சந்தைப்படுத்தல், நிலைப்படுத்தல். ஓகே, அவ்வளவுதான்மா. அப்ப அடுத்தது பாருங்க, சந்தைப்படுத்த நிலைப்படுத்தக்கூடிய முறையினை பின்வருமாறு சுட்டிக்காட்ட முடியும். பொருளின் பண்புகளையும் பயன்களையும் உள்ளடக்கணும். பொருளுக்கு என்ன பண்பு இருக்குன்னு சொல்லணும். இப்ப சிஎஃப்ஐல என்ன பண்பு இருக்கு, அது என்ன பயன் இருக்குன்னு உள்ளடக்கி இருக்கணும். போட்டியாளர்கள் ஒப்பிடும்போது மிக உயர்வான சேவை ஒன்றை கொடுக்கணும். இப்ப மார்க்கெட்ல நிறைய டீச்சர்ஸ் மாதிரி பிசினஸ் ஸ்டடிஸ் செய்யறாங்க. அவங்களோட என்னை ஒப்பிடவான ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னால் அவங்களோட நோக்கம் வேற, என்ற நோக்கம் வேற. என்ற நோக்கம் இலாக நோக்கம் மட்டுமல்ல, சாமானிய மக்கள், அதாவது சாமானிய ஸ்டூடெண்ட்ஸ் இலங்கையில எங்க இருந்த ஒரு மூலையில படிச்சு கொண்டாலும் அவங்களுடைய கல்வி ரீதியாக தோல்வி அடையக்கூடாது, அவங்க தரமான கல்வியை பெற்றுக்கொள்ளணும்ன்றது எனது நோக்கம். இலாப நோக்கம் மட்டுமல்ல. நீங்க சந்தா படிச்சிருப்பீங்க, சந்தா கணக்கு. அதுல இலாப நோக்கம் மற்றும் வளமையவார பேரை கொஞ்சம் காணல. எஸ், அவங்க ரெக்கார்ட் கேட்டிருக்காங்கம்மா. என்னன்னு சொன்னா ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க, ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கு ப்ரோக்ராம் ஒன்று இருக்காம் ஸ்கூல்ல, அதால போயிருக்காங்க. ஓகே, இன்றைக்கு இல்லாட்டி 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண இருந்தாங்க. ஓகே, அப்ப போட்டியாளர்கள் ஒப்பிடும் பொழுது என்னைய போட்டியாளர்களோட ஒப்பிடுன்னு சொன்னா, அவங்க போட்டியாளர்கள் என்னைய ஒப்பிடுன்னு சொன்னா, அவங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த யூனிட் 12ல இருந்து 18 வரையில பிள்ளைகளுக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலகுவான கல்வியை கொடுக்கணும் இலவசமாக. அப்ப என்னையோட போட்டியா ஒப்பிடணும். அப்ப அவங்களுடைய ஒப்பிடும் பொழுது எனது சேவை எதில் உயர்வாயிருக்கு? கட்டணம் செலுத்தும் மக்கள் மாணவர்களுக்கு மட்டுமே எனது சேவை இருக்கு அல்ல, கட்டணம் இல்லாத பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கிறேன். ஓகே, அப்ப எனது சேவை உயர்வாக இருக்கணும். இதுதான் சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய முறை. ஓகே, அப்பதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், சந்தைப்படுத்தல் இலக்கு சந்தை பார்த்தோம், சந்தை துண்டமாக்கல் பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு கைட் பண்ணக்கூடியது முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொன்னா கட்டாயம் இதையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஸ்டூடெண்ட்ஸ், சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொன்னா பாருங்கம்மா, இப்ப ஒரு பொருள் இருக்கு தானே, ஒரு இலக்கு சந்தையில சந்தைப்படுத்தலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதை அடைந்து கொள்றேன்னு சொன்னால் பல்வேறு ரீதியாக சந்தைப்படுத்துவாங்க. விளங்குதா? இப்ப எப்படி சந்தைப்படுத்துவாங்க? இப்ப சந்தைப்படுத்துறேன்னு சொன்னா கேஎஃப்சி என்ன செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எங்க அருகில அதாவது ட்ரெஸ் கடை, பெரிய ட்ரெஸ் ஷாப் இருந்தாலும் எங்க அருகில பேங்க் இருக்கோ அங்கதானே அவங்களோட ட்ரெஸ் ஷாப்பை போடுவாங்க. பாருங்க, நீங்க எங்க ட்ரெஸ் வாங்க போனாலும், கை குவாலிட்டி ட்ரெஸ் வாங்க போனாலும் அதுக்கு அருகில உங்களுக்கு ட்ரெஸ் ஷாப் இருக்கும், அதாவது உடுப்பு கடை இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எகைன் கட்டாக இதுல ஜாயின் ஆகுங்கம்மா. பிக் ரெக்யூஸ்டா கேட்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு மட்டும்தான் இப்படி செய்யும், இன்றைக்கு நான் செஞ்சிருவேன். டுமாரோ உங்களுக்கு இலகுவாக படிச்சு கொள்ளலாம். பாருங்க, சந்தைப்படுத்தல் கலவைண்டா உங்களோட உடுப்பு கடைக்கு பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேங்க் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் சந்தைப்படுத்தல் கலவை. பாருங்க, நிறுவனம் ஒன்று, அதாவது இலக்கு சந்தையில் சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு நடைமுறைப்படுத்துகின்ற மாறிகள் அல்லது கூறுகள் கூட்டு சந்தைப்படுத்தல் கலவையா. ஓகே, அவ்வளவுதான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதெல்லாம் இப்ப ஏலெவல் ஒரு மாசத்துல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கன்செப்டோட பாடமாக்கிடணும். இப்போ ஒரு நாளைக்கு மேனேஜ்மெண்ட் எடுத்து ஃபுல் ரிவிஷன் அண்ட் பாஸ் பேப்பர் செய்யுங்க. ஒரு நாள் எடுத்து, அடுத்த நாள் எடுத்து மார்க்கெட்டிங் எடுத்து அதுல வரக்கூடிய கேள்வி அண்ட் ரிவிஷனை செய்யுங்க. எல்லாத்தையும் முன்ன படிக்காதீங்க. 10 நாள் இப்படி செஞ்சுட்டு 11வது நாள் ஃபுல் பேப்பர் எடுத்து செய்யுங்க. இப்ப நீங்க 90%, அதாவது 90% நீங்க பேப்பரை தான் செய்யணும். நீங்க பெரிய ஆண்டு நினைச்சு கொண்டு இருக்கும் காலம் எனக்கு போதும்னு சொல்லி தியரிய ரிவிஷன் பண்ண போகவானாம். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்கம்மா,
வணிகரின் பார்வையில் சந்தை, அதாவது சந்தை கலவையின் 4 பீஸ். அப்ப இது எக்ஸாமுக்கு வரணும்னு கேட்டா சும்மா நார்மலா சில டைம்ல பேசிக்கா கேட்டு விட்டுருவான். 4 பீஸை குறிப்பிடுக. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கேள்விக்கு வராது விட்டுட்டு போனா 4 பீஸ் என்னடா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு, பிஎஸ். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். அப்படின்னா பாருங்க, உற்பத்தி பொருள் இருக்கணும், விலை இருக்கணும். இப்ப பாருங்க, உதாரணமாக கிளாஸுக்கு செமினார்ஸுக்கு 1000 ரூபாய் குறிக்கிறேன். அப்ப அது ப்ரொடக்டுக்குரிய ப்ரொடக்ட் என்ன, கல்வி, எடுகேஷன். பிரைஸ் என்ன, 1000 ரூபாய். இடம் என்ன, ஆன்லைன். ப்ரொமோஷன் என்ன, வாட்ஸ்அப் குரூப். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நிறைய பேர் இணைஞ்சிருப்பீங்க. அதான் 4 பீஸ். ஓகே. அப்ப கன்செப்ட் விளங்கி கொள்ளணும். ப்ராடக்ட் உற்பத்தி இருக்கணும், அதான் நம்மட எடுகேஷன். அடுத்தது என்ன இருக்கணும், பிரைஸ், விலை இருக்கணும். நம்ம செமினார்ஸுக்கு குறித்த விலை 1000. அதே மாதிரி இடம், பிளேஸ் என்ன, ஆன்லைன், ஜூம் மூலம். அடுத்தது ப்ரொமோஷன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக். இதான் ப்ரொமோஷன், மேம்படுத்தல். 4 பீஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இத மாதிரி யாரும் உங்களுக்கு விளக்கம் தர மாட்டாங்க. நோட்ஸை வச்சு எல்லைக்கு அப்பால் படிச்சு தருவாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் பெருசு மாதிரி விளங்கும். அதுக்கு கீழே வரக்கூடிய கூறுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சும்மா நார்மலா, நார்மல்னு சொன்னா லைட்டா பார்த்துக்கொள்ளுங்கம்மா. ஓகே. விலைக்குள்ள உள்ளவங்க என்ன, கழிவு கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி 4 பீஸ் சொல்றேன், சொல்றேன்மா. நம்ம இப்ப அதுக்கு தான் வரப்போறோம். அப்ப அடுத்தது இருக்குமா 7 பீஸ். அதுல தான் மனிதர்கள் இருக்காங்க. யாரு, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது ப்ரொசஸ் என்ன, படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரொசஸ், பிசிக்கல் என்வரன்மெண்ட், பௌதீக சூழல். 7. இப்போ 4 பீஸ் மற்றும் 3 பீஸ் சேர்ந்து 7 பீஸ் வரும். ஓகே. அப்ப நீங்க இதை 7ஐயும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கம்மா, சும்மா கன்செப்ட் விளங்குறதுக்கு. ஓகே. அப்ப நீங்க 4 பீஸ் 7 பீஸ் ரெண்டையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இதுல உற்பத்தி பொருள் விலை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலா நீங்க பார்த்து கொள்றதுமா, எனது கல்வியை தரமாக கொடுக்க வேண்டியதே எனது பொறுப்பு. ஓகே. 4 பீஸ் 7 பீஸ் சொல்லிட்டேன், நோட்ஸ்லயும் இருக்கும் உங்களுக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சந்தைப்படுத்தல் கலவையானது பாருங்கம்மா, வாடிக்கையாளர் இருக்காங்க தானே, வாடிக்கையாளர் கோணத்தில் 4 மாறிகள் இருக்கும். நுகர்வோன் தேவை, விருப்பம் இருக்கும், கிரயம் இருக்கும், வசதி இருக்கும், தொடர்பாடல் இருக்கும். இதை நார்மலா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. வெற்றிகரமாக சந்தைப்படுத்தல் கலவையில் முக்கியத்துவம், இது நீங்க கட்டாயமாக, நான் ஷோர்ட் நோட் மாதிரி ஒன்று சொல்றேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இது கேள்வி சந்தைப்படுத்தல் கலவையெல்லாம் கேட்டு மிச்ச நாள் முதல் பேப்பர்ல எல்லாம் பழைய பேப்பர்ல கேட்டிருக்கான். ஆனா நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சந்தைப்படுத்தல் கலவையின் என்ன முக்கியத்துவம், நன்மைன்னு சொல்லி சொல்லி சொல்றேன், எழுதி கொள்ளுங்கம்மா. சந்தைப்படுத்தல் கலவை மூலம் என்ன நன்மைண்டு, நுகர்வோன் விருப்பத்தை உச்ச திருப்திப்படுத்துகின்ற, அதாவது விடுங்க, நான் சொல்றது மாதிரி எழுதுங்க. நுகர்வோன் விருப்பங்களை எழுதிக் கொள்ளுங்க. நுகர்வோன் விருப்பங்களை பூரணமாக நிறைவேற்றும் பொழுது விற்பனை பொருள் அதிகரிக்கும். சந்தைப்படுத்தல் கலவைக்கு நன்மை என்னன்னு சொன்னா, பயன் அல்லது முக்கியத்துவம், நுகர்வோனின் அல்லது வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை பூரணமாக பூர்த்தி செய்வதனால் விற்பனை பொருள் அதிகரிக்கும். ஓகே. இரண்டாவது பயன் எழுதிக் கொள்ளுங்கம்மா. உற்பத்தி பொருள் இருக்கு தானே, இப்ப பாருங்க, குறைந்த விலையை நிர்ணயித்து குறைந்த விலையினை நிர்ணயித்து போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுல உங்களுக்கு 2 பாயிண்ட் போதும். அதுல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் நீங்க சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதுல கேள்வி கேட்டா, என்ன சார் கேள்வி கேட்டிருக்கான்னு சொல்லி நீங்க வந்து கேட்க போறன்றதால அதெல்லாம் சொன்னேன். அப்ப அது நான் சொன்ன ரெண்டு பாயிண்ட் என்னமா, ரெண்டையும் கொஞ்சம் ரிப்பீட் சொல்லியா? 2 பாயிண்ட் போதுமான கேக்குறீங்க? இல்ல, ரிப்பீட் சொல்ல தெரியல. ரெண்டாவது சொல்லவா சொன்னீங்க? என்னோட சொன்ன சொல்றேன் கேளுங்க. குறைந்த விலையில் குறைந்த விலையில் நுகர்வோருக்கு நிர்ணயித்து போட்டிக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்செப்ட் அதுல விளங்கிக் கொள்றது, நீங்க அப்படி எழுதினாலும் சரி. ஓகே. நான் உங்களுக்கு கைட், அதாவது ஆன்சர் ஸ்கீம், அதை வச்சு தான் நோட்ஸ் தாரேன். அப்பதான் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 2 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோ அலட்டி கொள்ள வேணாம். ஓகே. ரிப்பீட் சொல்லுங்க சார்.
இப்ப சொன்னேன்மா, விளங்கிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி பொருள்ல நம்ம இதுல முக்கியமான பொருள் பார்க்க போறோம். பொருள் என்னன்னு தெரியும், சேவை என்னன்னு தெரியும், பாவனைத்தன்மை என்னன்னு தெரியும், பயன்பாடு என்னன்னு தெரியும், வணிக துணை என்னன்னு தெரியும், நேர் சேவை என்னன்னு தெரியும், நீடித்த பாவனை என்னன்னு தெரியும், நீடித்த பாவனையற்ற பொருள் என்னன்னு தெரியும், நுகர்வோன் பொருள் என்னன்னு தெரியும், கைத்தொழில் பொருள் என்னன்னு தெரியும். இதுல நான் முக்கியமான பொருளை ஒரு கொஞ்சம் விடயத்தை சொல்றேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதைத்தான் நம்ம படிக்க போறோம். எம்சிக்யூ கேட்டு வரும். நுகர்வுப் பொருள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கைத்தொழில் பொருள். அதுல பிரியக்கூடியது பாருங்கம்மா. மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நுகர்வுப் பொருள்ல உள்ளடங்கக்கூடியது. நுகர்வுப் பொருளுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய கூறுகள்னு கேட்டான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பாருங்க, வசதி பொருள். எழுதி கொள்ளுங்கம்மா, எம்சிக்யூல கேட்பான். நான் சொல்ற மாதிரி பாருங்க, எம்சிக்யூ காட்டுவேன். கடைப்பொருள், ஷாப்பிங் குட்ஸ், விசேட பொருள், ஸ்பெஷலி குட்ஸ், நாடா பொருள். அப்ப நுகர்வுப் பொருளுக்குள்ள உள்ளடங்க வேண்டிய விடயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கைத்தொழில் பொருளுக்குள்ள உள்ளடங்க வேண்டிய விடயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இதன் முக்கியம், ரெண்டும் முக்கியம். நுகர்வுப் பொருள், கைத்தொழில் பொருள் அல்லது வணிகப் பொருள். பொருள்களும் உதிரிப்பாகங்களும் உண்டு. மெட்டீரியல் அண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், உங்களோட நோட்ஸ்ல இருக்கும். எழுதி கொள்ளுங்க. மூலதன உருப்படி, வளங்கள், வணிக சேவைகள். நம்ம பார்க்க போறது டீப்பா வசதி பொருள், கடை பொருள், விசேட பொருள், நாடா பொருள், நுகர்வோர் பொருளுக்குள்ள உள்ளடங்க வேண்டிய விடயம். ஓகே, இதைத்தான் நம்ம டீப்பா பார்க்க போறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வசதி பொருள் நுகர்வு பொருள் தான் பார்ப்போம். நுகர்வு பொருள், கைத்தொழில் பொருள் இருக்கு. அப்ப நுகர்வோன்றுக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவன் அன்றாட வாழ்வில் அநேகமாக நுகர்வு செய்வதற்கு, அதாவது நுகர்வு பொருட்களை பயன்படுத்தப்பட்ட பின்னர் அது முடிவடைந்து விடும். அப்படின்னு சொன்னா நடைமுறை. இப்ப நீங்க மார்னிங் சாப்பாடு வாங்குறீங்க, அந்த நடைமுறைக்கு சாப்பாடு முடிஞ்சிட்டு நுகர்வு பொருள். இப்ப மதியம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், அரிசி வாங்குறீங்க 1 கிலோகிராம், அதை சமைச்சு சாப்பிட்டதுக்கு பின்னால முடிவடைந்து விட்டது. அதான் நுகர்வு பொருள் கன்செப்ட். நுகர்வு பொருள் அல்ல, இந்த நுகர்வு பொருளுக்குரிய உதாரணம் 4 வகை இருக்கும். ஓகே, அப்ப நம்ம நுகர்வு பொருளுக்குள்ள வருவோம். அதுல வசதி பொருள் இருக்கும். இதான் மெயின். ஓகே, வசதி பொருள்னா என்ன? வசதி பொருள்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் தொடர்ச்சியாகத்தான், அதாவது நீங்க சாமானிய மக்கள், நான் ஒரு அரசாங்கம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையே ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் சமமான பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கணும். எந்த இடத்துல இருந்தும் அத்தியாவசிய தேவை. சோறு, அரிசி இருக்கு, வசதி பண்டம், பான் வசதி பண்டம், அத்தியாவசிய தேவை சவர்க்காரம், இதெல்லாம் வசதி பண்டம், பத்திரிகை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வசதி பண்டத்துக்குள்ள வரும். தொடர்ந்து நுகர்வோன் கொள்வனவு செஞ்சுட்டே இருப்பான். அரிசி இல்லாம நீங்க சோறு சமைக்கலுமா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதான் வசதி பண்டத்துக்குள்ள வரும்னு சொல்லி. தொடர்ச்சியாக ஒரு நுகர்வோன் கொள்வனவு செய்வானானால் அது வசதி பண்டத்துக்குள்ள வரும். ஓகே, மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. அடுத்ததுமா, இப்ப பார்க்க போறது கடைப்பொருள், ஷாப்பிங் குட்ஸ். கடைப்பொருள் என்னமா? கடைப்பொருள் ஸ்டூடெண்ட்ஸ், ஷாப்பிங் குட்ஸ்னா இந்த பாருங்க,